பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திலிருந்து முதல் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக நாம் சிந்தித்தது, ஆண்டவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதற்காக? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. எதை பற்றிய நம்பிக்கை? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பற்றிய நம்பிக்கை. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? அழியாதது, மாசற்றது, வாடாதது. இந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நாம் மறுபடியும் பிறந்ததினால் நமக்கு கிடைத்திருக்கிற பலன்கள். அதில் நாம் கடைசியாக என்ன சிந்தித்தோம் என்றால், அந்த சுதந்திரத்தை பற்றி, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை பற்றி மிக சிலாகித்து பேசுகிறார் பேதுரு அப்போஸ்தலன். அதுக்கு காரணத்தையும் கூட நான் உங்களுக்கு சொன்னேன். எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டபோது, மறுஜன்ம காலத்தில் நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12ஐயும் நீங்கள் நியாய விசாரிப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் விட்டு வந்த இந்த காரியத்திற்காக இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும், இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லவில்லை, நித்தியத்தில் கிடைப்பதை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அன்றைக்கு பேதுருவினுடைய மனசில் அழுத்தமாக பதிந்துவிட்டது, நாம் செய்கின்ற எந்த தியாகத்திற்கான பதில், பிரதிபலன்கள் நமக்கு நித்தியத்தில் கிடைக்கும் என்று. ஆகவே அந்த சிந்தனையில் இருந்த அவர் இப்பொழுது துன்பப்படுகிற, பாட அனுபவிக்கிற விசுவாசிகளுக்கு இந்த முதல் நிருபத்தை எழுதும்போது அவர்களுடைய சிந்தனை நித்தியத்திற்கு நேராக, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்திற்கு நேராக கொண்டு போய் அந்த விசுவாசிகளை தைரியப்படுத்துகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அப்பதான் இந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையை விவரிப்பதற்காக சில சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார். அது அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு சிலாகித்து பேசுகிற அந்த சுதந்திரம் என்னவாக இருக்கலாம்? சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம சிந்திப்போம் அப்படின்னு தானே சொன்னேன். அந்த இடத்திலிருந்து இப்பொழுது நாம் ஆரம்பிப்போம். பேதுருவினால் வர்ணிக்கப்படுகிற, விவரிக்கப்படுகிற இந்த சுதந்திரம் என்ன? அதை கொஞ்சம் விளக்கிறதுக்கு முன்னாடி இதோடு சம்பந்தப்பட்டு இன்னொரு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்படும் போது அல்லது கர்த்தருக்குள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற ஈவுகளிலே முதன்மையான ஈவு என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். ரட்சிக்கப்படுற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்ல, ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளில் இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற விசுவாசிகள், இவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாத விசுவாசிகள் என்று ஏ குரூப், பி குரூப் என்று 2 குரூப் கிடையாது. விசுவாசிகள் என்று சொன்னாலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள்தான். அவர்களுக்குள் ஆவியானவர் வசிக்கிறார் என்பது உண்மை. அது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆனால் இப்படி நாம் ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார், நம் மீது பொழிந்தருளப்படுகிறார் அல்லவா? அப்படி பொழிந்தருளப்படுவது பல்வேறு நோக்கங்களுக்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதினால், அந்த நோக்கங்களின் அடிப்படையில் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அனுபவத்திற்கு வித்தியாசமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பெயர்கள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவி அபிஷேகம், பரிசுத்த ஆவி என்னும் முத்திரை, பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரம். இதெல்லாம் ஒவ்வொரு அனுபவம் அப்படி கிடையாது. ஒரே தடவை ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பல்வேறு நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுவதனால் அந்த நோக்கங்களின் அடிப்படையில் அவைகளுக்கு வித்தியாசமான பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரம்.
அதை இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை பற்றி வேதத்தில் கூறுகிற மொத்த வசனங்கள் 3 வசனங்கள் தான். அந்த வசனங்கள் எவை? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1:13 என்ன வாசிக்கிறோம் அங்கே? நீங்களும் 13:14 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரம். இப்ப நான் எதனால இந்த வசனத்தை வாசித்தேன்னு உங்களுக்கு புரியும். பேதுரு அப்போஸ்தலன் என்ன எழுதுறாரு? நமக்கு பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட சுதந்திரம்? அழியாத சுதந்திரம், மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரம். இங்கே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்னவாக? அச்சாரமாக. எதற்கான அச்சாரமாக? நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சுதந்திரங்கிற வார்த்தை வருது, அதற்கான அச்சாரமாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில் புரிஞ்சுக்கிறோம். ஆவி என்னும் அச்சாரத்தை பற்றி, ஆவியின் அச்சாரம் அப்படி அல்ல, ஆவியின் அச்சாரம் அப்படி சொல்றது தப்பு. ஆவி என்னும் அச்சாரம், ஆவியானவரையே அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். இது ஒரு வசனம். இது இல்லாமல் இன்னொரு வசனம் வருகிறது. அது என்ன வசனம் என்று கேட்டால் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்கள் வாசிக்கிறேன். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகத்தை பற்றி சொல்லியிருக்கு. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அடுத்த வசனம், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இது கரெக்டா வருது. அப்போ ஆவி என்னும் அச்சாரம், அதை பற்றி சொல்லுகிற 2வது வசனம் இது. இனி 3வது வசனம் என்னவென்று கேட்டால் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம், இதே நிருபம் 5 அதிகாரம் அதனுடைய 4, 5 வசனங்கள் வாசிக்கிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், இந்த இடத்துல கூடாரம் என்பது நாம் வசிக்கிற வீடு, அதை பற்றி சொல்லுவதாக நினைக்கக்கூடாது. நம்முடைய சரீரத்தை பற்றி சொல்லுகிறார். கூடாரம் என்று இங்கே பயன்படுத்தி இருக்கிற இந்த வார்த்தை நம்முடைய சரீரத்தை குறிக்கக்கூடிய சொல். அப்படியானால் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அப்படின்னா, இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். சரீரத்தை கூடாரமாக சொல்லுவது ஒன்றும் புதிதல்ல. வேதத்தில் பேதுரு அப்போஸ்தலனே இந்த சரீரத்தை கூடாரம் என்று சொல்லியிருக்கிறார். ஆதார வசனத்தை பாருங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கும் போது 2 பேதுரு 1, 12, 13 இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அப்ப இந்த இடத்துல என் கூடாரத்தை விட்டு அப்படிங்கிறாரு வசனம் 13. 14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் அப்படின்னு சொல்றாரு. இது அவர் இருக்கிற கூடாரத்தை பற்றி, வீட்டை பற்றி சொல்லவில்லை.
தம்முடைய சரீரத்தை பற்றி சொல்லுகிறார் என்பது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. சரி, அப்போ அதை வைத்து நாம் பார்க்கும்போது இங்கே 2 கொரிந்தியர் 5:4 இந்த கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், அப்பனா இந்த சரீரத்தில் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எதற்காக? அந்த நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் அல்லவா, இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படின்னா மகிமையின் சரீரத்தை அடைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே அப்படின்னு வாசிக்கிறோம். ஆவி என்னும் அச்சாரம், அந்த சொல் இங்கேயும் வருகிறது. ஆக பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற மொத்த வசனங்கள் 3. அந்த 3 வசனங்கள் எது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்துட்டேன், நீங்களும் குறிச்சிருப்பீங்க. அப்போ இப்போ பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 வசனங்களுக்குள் இருந்து மட்டும்தான் படிக்க முடியும். பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை பற்றி படிக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி சொல்லுகிற வசனத்தை கொண்டு வந்து இதில் நுழைக்கக்கூடாது. அது மாதிரி பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தை படிக்கும்போது பரிசுத்த ஆவி ஞானசானத்தை பற்றி சொல்லுகிற வசனங்களை இங்கே கொண்டு வந்து நுழைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் ஞானசானம் என்றால் அது சம்பந்தமாக வருகிற வசனங்களை மட்டும் நாம் படித்து கொண்டு போக வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி படிக்கிறோம் என்றால் அது தொடர்பான வசனங்களை மட்டும் நாம் படித்து கொண்டு போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விஷயத்தை அணுவளவும் பிறழாமல் நம்மாலே முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்போது இந்த இடத்தில் அச்சாரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம் 3 வசனங்களில். இந்த 3 இடங்களிலுமே பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரம் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லவில்லை, கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பிரசன்ட் கண்டினியூஸில் சொல்லவில்லை, கொடுத்தார், கொடுத்திருக்கிறார், தந்திருக்கிறார் அப்படின்னு வருது, இறந்த காலத்தில் வருகிறது. அப்போ அதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகிறது, ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்திருக்கிறார், அச்சாரமாக கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ அடுத்த கேள்வி, அச்சாரம் என்றால் என்ன, அதை பார்க்கணும். பரிசுத்த ஆவியின் அச்சாரம் என்றால் என்னன்னு கேள்விக்கு பதில், அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அரபான் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் வரும்போது அச்சாரம் என்று சொல்லியிருக்கிறது. அச்சாரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் நடைமுறையில் வழக்கத்தில் பார்க்கும்போது இப்போது ஒரு டீலிங் நடக்குது, ஒரு வியாபார சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றோம். அப்படி வரும்போது இப்போ இந்த தொகையை நீங்கள் அச்சாரமாக என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க, இன்ன தேதிக்குள்ள முழு தொகையவும் நான் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்கப்படக்கூடிய முழு தொகைக்குமான அச்சாரமாக அட்வான்ஸாக கொடுக்கப்படக்கூடியது தான் எதுங்க, அச்சாரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அச்சாரம் பின்னால கொடுக்கப்படக்கூடிய தொகையை விட கூடுதலா இருக்குமா குறையா இருக்குமா? குறைவா இருக்கும், அப்படித்தானே? அச்சாரம் கூடுதலா இருந்தா பின்னால கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாமே முன்னாடி கொடுத்தாச்சே, பிற இன்னொன்று இதுக்கு தேவையில்லைல்ல. அப்போ அச்சாரம் என்பது பின்னாலே கொடுக்கப்படக்கூடிய பெரும் தொகைக்கான ஒரு முன் தொகையாக அச்சாரம் இருக்கிறது. சரி, இந்த அர்த்தத்தை அப்படியே இங்கே கொண்டு வருவோம். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார். எதற்காக? நமக்கு ஒரு அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நமக்கு தருவார்.
அதனுடைய உறுதிப்பாட்டுக்காக இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரையே அச்சாரமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி யோசித்தது மாதிரி அட்வான்ஸாக அச்சாரமாக கொடுக்கப்படுவது பின்னால கிடைக்க போறதை விட கம்மியா இருக்கும், பெருசா இருக்காது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் பின்னால கிடைக்க போகிற அச்சாரத்திற்கு சுதந்திரத்திற்கு அச்சாரமாக கொடுக்கப்படுறாருன்னா, இப்ப அந்த அச்சாரத்தை விட சுதந்திரத்தை விட அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் குறைவானது, சின்னது. இதை விட பெருசுதான் நமக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் எடுத்தால் அது சரியாகுமா? ஆகாது, ஆகாது. ஏன் ஆகாது? பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன் தானே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 நபர்கள் அடங்கின ஒரு தேவன். அதான் நம்ம திரியேக தேவன் சொல்றோம். பிதா, குமாரன், தூய ஆவியானவர், இந்த 3வரும் சமமானவர்கள், சமமான நபர்கள். அதில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அப்ப ஒரு கேள்வி வரும், இயேசு கிறிஸ்து சொன்னாரே என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று. அப்ப அது எப்படி அப்படின்னு கேட்டா, 3வரும் சமம்தான், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தபோது பிதாவை விட, மனிதன் என்கின்ற முறையில் பிதாவை விட தாழ்ந்த நிலையில் அவர் இருந்தார் என்பதை நாம் அறிவோம். அந்த அர்த்தத்தில் தான் என் பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்னு சொல்றாரு. சரி, இருக்கட்டும். அப்போ அந்த திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் சமமானவர்கள்னு பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். தெய்வத்துக்கு ஈடா, தெய்வத்துக்கு சமமாக வச்சு, இல்லைன்னா தெய்வத்தை விட பெருசாக பரலோகத்தில் அப்படி நமக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சிட போகுது? பரலோகத்தில் இருக்கிற எதை கொடுத்தாலும் தெய்வத்துக்கு ஈடாகாதே. அப்ப அங்க ஒரு சிக்கல் வருதா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு தீர்வு என்ன, சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது இன்னொரு கோணத்தில் நாம் இந்த விஷயத்தை பார்க்கலாம். நான் சொன்னேன் அல்லவா, அச்சாரம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை ஈடு என்றும் மொழிபெயர்க்கலாம். ஈடு. நீங்க சில இடங்கள்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, சில வங்கிகள்ல, சில தனியார் நிறுவனங்கள்ல போர்டு வச்சிருப்பாங்க, இங்கு நகை ஈட்டின் பேரில் கடன் வழங்கப்படும். இங்கே நகை ஈட்டின் பேரில் கடன் வழங்கப்படும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம அங்கே போய் நமக்கு கொஞ்சம் பணம் வேணும். இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும். நான் போய் ஒரு நிறுவனத்தில் என்னுடைய நகையை போய் என்ன செய்கிறேன், அடகு வைக்கிறேன். இதை நீங்கள் ஈடாக வச்சுக்கிட்டு கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். இந்த ஈடாக வைக்கப்படுறது கொடுக்கப்படக்கூடிய தொகையை விட கூடுதலாக இருக்குமா, குறையா இருக்குமா? கூடுதலாக இருக்கும். அச்சாரம்னு வரும்போது குறைஞ்சிரும், ஆனால் ஈடுன்னு வரும்போது என்ன செய்யுங்க, கூடுதலாக இருக்கும். இப்போ நமக்கு 50,000 ரூபாய் எனக்கு நான் ஒரு லோன் வாங்குறேன், இந்த நகை ஈட்டின் பேரில் வாங்குறேன்னா நான் வைக்கக்கூடிய தொகை ஏறக்குறைய 1.5 லட்சம் பெருமானதாக இருக்கும். இதை வாங்கிக்கிட்டு தான் அவன் நமக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, 50,000 கொடுப்பான். இனி நம்ம கொடுக்காம போனாலும் அவனுக்கு நஷ்டம் இல்லை, அது அப்படியே முங்கிடும், அவன் லாபம்.
அதான் ஈடுன்னு சொல்றது. அப்ப இந்த கோணத்தில் பார்க்கும்போது ஈடுங்கிறது பின்னால கிடைக்கக்கூடிய தொகையை விட கூடுனது. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஈடாக கொடுத்திருக்கிறார். ஈடாக கொடுத்திருக்கிறார். இவரை ஆவியானவரையே, திரியேக தேவனில் ஒருவரான ஆவியானவரையே ஈடாக கொடுத்து பின்னாடி நமக்கு தருவதாக அவர் வைத்திருக்கிற அந்த அழியாத, மாசற்ற, வாடாத சுதந்திரத்தை தருவேன் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்படி நம்ம பார்க்கும்போது அந்த சுதந்திரம் ஆவியானவரை விட குறைந்ததாக இருந்தாலும் ஆவியானவரையே ஈடாக கொடுத்து இதை தருவேன் என்று ஆண்டவர் உறுதி பண்ணி இருக்கிறபடியினால் அந்த சுதந்திரம் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லை. அதனால வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்தில், இந்த பூமியில சில இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது உடனே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனதில் கொண்டு வர வேண்டும், பரலோகத்தில் எனக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதை திருடர்கள் கண்ணமிட மாட்டார்கள். அப்படித்தானே? அது துருப்பிடிப்பதில்லை, பூச்சி அதை அரிப்பதில்லை. அது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது? நாம் அனுபவிக்க போகிற எல்லா நன்மைகளும் அதில் அடங்கி இருக்கின்றன. நமக்கு கிடைக்க வேண்டிய கிரீடங்கள், நமக்கு கிடைக்க போகிற என்ன சொல்வது, பிரதிபலன்கள், சிங்காசனம், கிரீடங்கள், மகிமை, அதிகாரம், அந்தஸ்து, அனைத்தும் அனைத்தும் அதிலே உட்படும். ஆனால் இவை எல்லாம் சேர்ந்தாலும் ஆவியானவருக்கு ஈடாக முடியாது. ஆவியானவரையே கொடுத்து இதை நமக்கு தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! ஆகையினால இந்த உலகத்திற்கு பின்னாலே போகாமல், உலக காரியங்களுக்காக நம்முடைய கிறிஸ்தவ சாட்சியை நஷ்டப்படுத்தி விடாமல், இழந்து விடாமல், சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டியது வருகிறதா, சிலவற்றை இழக்க வேண்டியது வருகிறதா, சந்தோஷமாக இழப்போம். எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் நிருபம் எழுதும் போது சொல்லுவார், 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து, எபிரேயர் 10:32 சொல்லுவார், உங்களுடைய முந்தின நாட்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டீர்கள். உங்களுடைய ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். துன்பப்பட்டவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய துன்பத்தில் பங்காளிகள் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் என்னக்கும் நீங்கள் உதவியாக இருந்தீர்கள். இப்படி எல்லாம் சொல்லுவாரு. சொல்லிட்டு அடுத்து எழுதுவாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்ப எபிரேய கிறிஸ்தவர்கள் தங்களுக்குரியதை எல்லாம் இழந்தார்கள். ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டன. சொத்துக்கள் எதிரிகளால் சூறையாடப்பட்டன. அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டன. நாடோடிகளாக, ஒன்றுமில்லாதவர்களாக அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை எவ்வளவு கனப்படுத்துகிறார் பாருங்கள். இந்த கோணத்தில் அந்த சுதந்திரத்தையும் அச்சாரத்தையும் நாம் சிந்திக்கலாம். இதில் இன்னொரு கோணத்திலும் நாம் இதை பார்க்கலாம். அதை கூட சொல்லி இதை நான் முடிக்கிறேன். அது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்கள்
தங்களுடைய சுதந்திரமாக வேற எதையும் சொல்லாம கர்த்தரையே தங்களுடைய சுதந்திரமாக சொன்னாங்க. ஒட்டனத்தம் சபையார் வந்து பாட்டு பாடினாங்கல்ல, இயேசுவே என் சுதந்திரம், அப்படித்தானே பாடினாங்க. பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை பாருங்க. சங்கீதக்காரர் சொல்லுவாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அப்புறம் ஆசாப் 73ஆம் சங்கீதம் 25வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உம்மையல்லாமல், அந்த வசனம் ஞாபகம் இருக்கு இல்லையா? 73ஆம் சங்கீதத்தின் 25வது வசனம், பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு வேற யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறில்லை. அப்போ பூலோகத்திலும் பரலோகத்திலும் யதார்த்தமான உண்மையான தேவ பிள்ளைக்கு, பரிசுத்தவானுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரங்கிறது யார் தாங்க? கர்த்தர் தான். கர்த்தர் தான். அந்த கோணத்தில் பார்க்கும்போது இப்ப பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு அச்சாரமாக கொடுத்திருக்கிறார் என்றால், திரியேக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஈடாக கொடுத்து, அச்சாரமாக கொடுத்து, அவரே நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த கோணத்திலும் பார்க்கலாம். அப்படி நாம் சிந்திப்போமானால், ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். ஏங்க, உங்களுக்கு பரலோகம் வேணுமா, தேவன் வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்னை கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவேன், உங்க பரலோகத்தை நீங்களே வச்சுக்கங்க, எனக்கு தேவன் இருந்தா போதும். ஏன்? அவர் இருக்கிற இடம் எதுவோ அது பரலோகம். இவர் இல்லாத பரலோகம் எனக்கு எதுக்கு? எதுக்குங்கிறேன், தேவையில்லையே. பரலோகத்தை பரலோகமாக அர்த்தம் உள்ளதாக மாற்றுவதே நம்முடைய பொக்கிஷம் அங்கே இருக்கிறதுனால் தானே. ஆக துன்பத்தினோடாக கடந்து போகிற அந்த பரிசுத்தவான்களுக்கு பேதுரு அப்போஸ்தலன் அழியாத, மாசற்ற, வாடாத அந்த சுதந்திரத்தை முன்னிறுத்தி பாடுபடுகிற அவர்களை துவண்டு போகாமல், சோர்ந்து போகாமல் முன்னேறுவதற்கு ஊக்கப்படுத்துகிறார். அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்வார் பாருங்க. வார்த்தை வார்த்தையா எனக்கு சொல்லிட்டு போகணும்னு ஆசை தான், ஆனால் நேரம் இல்லாததுனால தான். 5ஆம் வசனத்தில், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மூல மொழியிலிருந்து சரியாக அதை மொழியாக்கம் செய்தால் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட ஒருபடி மேலே போய் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? நமக்கு என்ன ரிசர்வ் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். அது நிச்சயமா நமக்கு என்ன செய்யுங்க? கிடைக்கும், கிடைக்கும். அதுல கூட பாருங்க, அது நமக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த சுதந்திரம். நம்ம என்ன பண்றாரா? தேவனுடைய பலத்தினால காக்குறாரா. நம்ம தேவனுடைய பலத்தினால இப்ப காக்கப்படுறோம். இங்க பூமியில நம்ம அனுபவிக்க போகிற சுதந்திரமும் அங்க நமக்காக என்ன செய்யப்பட்டிருங்க? ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. டபுள் செக்யூரிட்டி. ஆச்சரியம் இல்ல? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, சங்கரங்கோவில்ல எனக்கு 100 கணக்கில் ஏக்கர் இருக்கு, இடம் இருக்குன்னு வச்சுங்க. நிறைய வீடுகள் கட்டி விட்டுருக்கேன்,
காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்கிறேன் அப்படின்னு வச்சுங்க, யாரும் வந்துடாதீங்க. சங்கரன் கோயிலில் பிரதர் ரொம்ப பெருசாக இருக்கிறாரு போல அப்படின்ட்டு வந்துடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அதே மாதிரி இடங்கள் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஷாப்பிங் மால் இருக்குது, பிக் பஜார் இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. நான் இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறேன்னு வச்சுங்க. என் சொத்து அங்கே பாதுகாப்பாக இருக்கான்னு கேட்டால் சட்டத்தின்படி அது சரியாக வைத்திருக்கிறதுனால அது எப்படி இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. ஆனால் எனக்கு உத்தரவாதம் இல்லைல்ல. நான் மீட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு மத்தியானம் நான் கார் எடுத்துக்கிட்டு நான் ஊருக்கு போகும்போது வீட்டில் போய் சேர்ந்தா தானே நிச்சயம். சங்கரன் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நேராக பரலோகத்தில் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்போ என்னுடைய வாழ்வுக்கு என்ன இல்லைங்க? நிச்சயம் இல்லை, கேரண்டி இல்லை. என் சுதந்திரம் அங்கே இருக்கு, சொத்து அங்கே இருக்கு, அது பாதுகாப்பாக இருக்கு. ஆனால் எனக்கு இங்கே விசுவாசிகளை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சுதந்திரத்தையும் அவர் அங்கே உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி பத்திரமாக வச்சிருக்கிறாரு. அதை அனுபவிக்க போகிற உங்களையும் இந்த பூமியிலே தேவனுடைய பலத்தினால் உங்களை பாதுகாக்கிறார். பேதுரு சொல்ற இந்த வார்த்தையினுடைய கௌரவம், அந்த ஆழம் நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம போகல. ஆனால் இந்த விசுவாசிகளுக்கு அது அவ்வளவு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொல்லிட்டு சொல்றாரு 8ஆம் வசனம், எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அந்த விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அது கூட சொல்லல, இப்படி சொல்லல, நாம் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படி சொல்லல. ஏன்? பேதுரு அதை சொல்ல முடியாது. 3 வருஷம் கூடவே இருந்திருக்காரு, அவரை பார்த்திருக்கிறாரு. எங்கள் கண்களால் கண்டதும் தொட்டதும் நோக்கி பார்த்ததும்னு யோவான் எழுதுறது பேதுருவுக்கு தானே பொருந்தும். அதனால தான் பாருங்க, நாம் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லாம நீங்கள் அவரை காணாதிருந்தும் அப்படின்னு சொல்றார். எனக்கு இதை வாசிக்கும் போது என்ன தோணும்னா, எடுத்ததுக்கெல்லாம் பிரசங்க மேடையில் போய் ஏறி நின்னாச்சுன்னா உடனே கர்த்தரை பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு முன்பாக வந்து நின்றார். என்னமோ இவங்க ஆண்டவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி. ஆண்டவர் அதுலயும் என்ன சொல்றாங்க, அதுலயும் சிலவங்க சொல்றதை பார்த்தா நமக்கே வேடிக்கையா இருக்கும். ஒரு அம்மா சொல்லுது, ஆண்டவரும் அந்த அம்மாவும் நீச்சல் குளத்துல அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டாங்களாம். 2 பேரும் அப்படியே தண்ணி அள்ளி அள்ளி தெளிச்சு விளையாண்டாங்களாம். இந்த புஸ்தகமே என் கையில இருக்கு. அவருக்கு வேற வேலை இல்லையா என்ன, தண்ணி அள்ளி ஊத்தி விளையாடுறதுக்கு? ஆண்டவரை அங்க பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நியாயப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறதா இருந்தா தங்களுடைய உடலையும் உயிரையும் உடைமைகளையும் துச்சமென மதித்து எல்லாத்தையும் பறிகொடுத்து விட்டு நிர்கதியாக நிற்கின்ற பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா போன்ற தேசங்களிலே சிதறி இருக்கிற இந்த நாடோடிகளான பரதேசிகளான கிறிஸ்தவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி இருக்க வேண்டும். இதை செய்யாத ஆண்டவர் சொகுசு கார்ல பயணம் பண்ணும்போது ஆடம்பரத்தில் உழந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு தரிசனமாகிறார் என்றால் இப்படி ஒரு தெய்வம் நமக்கு வேணுமாங்கிறேன் நான். இவங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கவில்லை. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நம்ம யாரும் அவரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை.
ஆனால் அவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு துளியும் குறையலை, இனியும் குறையாது. நான் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன் நான். அந்த பிள்ளைங்களை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அதை இன்னொருக்கா சொல்லுங்கப்பா, எப்படி சொல்லுவீங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. இவருக்காக எதையும் இழப்போம், எவரையும் இழப்போம். ஆனால் எவருக்காகவும் எதற்காகவும் இவரை மட்டும் இழக்க மாட்டோம். அதானே உண்மை. அப்போ காணாத அந்த ஆண்டவருக்காக அவ்வளவு தியாகங்களை சகித்த தேவ பிள்ளைகளுக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதி அனுப்பும்போது, அவர்களுக்கு எதிர்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை எடுத்துரைத்து தைரியப்படுத்தும் போது நிச்சயமாய் அவர்கள் ஆறுதல் அடைந்திருப்பார்கள். இதே ஆறுதல் நமக்கும் இருக்கட்டும். அந்த சிந்தனையோடு, விண்ணக சிந்தனையோடு, மேலானவைகளை நாடி உயரத்தில் உள்ளதை சிந்தித்துக் கொண்டு நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.